ஓம் சாந்தி. நாம் உண்மையான செய்தியாளராக இருக்கும் ஆத்மா. நாம் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்ட ஆத்மா. நாம் நமது சுபாவத்தை சக்திசாலியாக ஆக்கிக் கொள்ளும் ஆத்மா. ஆரம்பத்திலிருந்து யார் பக்தி செய்தார்களோ, 84 பிறவிகள் எடுத்தார்களோ, அவர்கள் நம்முடைய ஞானத்தை மிகவும் ரசனையோடு கேட்கின்றார்கள். சைகை மூலமே புரிந்து கொள்கின்றார்கள். யார் நம்முடைய தேவதை வம்சத்தைச் சேர்ந்த ஆத்மாக்களோ, அவர்கள் ஞானத்தின் எல்லா விஷயங்களை கேட்டவுடன் புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் குழப்பமடையாமல் இருக்கிறார்கள். எவ்வளவு அதிக பக்தி செய்துள்ளார்களோ அவ்வளவு அதிகமாக கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கின்றார்கள். ஆகவே நாம் பிறருடைய நாடி பார்த்து சேவை செய்கின்றோம். ஆன்மீக தந்தை நிராகாரமாகவும் இருக்கின்றார். இந்த சரீரத்தின் மூலமாக புரிய வைக்கின்றார். நாம் ஆத்மாக்கள் நிராகாரமாக இருக்கின்றோம். எல்லா ஆதாரமும் பக்தியில் இருக்கின்றது. நாம் தான் உண்மையான செய்தியாளராக இருக்கின்றோம். குரு எனில் சத்கதி கொடுத்து துக்கமான உலகத்திலிருந்து விடுவித்து அமைதியான உலகம் அழைத்துச் செல்ல வேண்டும். எப்போது அனைவரும் தமோபிரதான நிலை அடைவார்களோ அப்போது தந்தை வந்து அனைவரையும் தூய்மையாக ஆக்கி அழைத்துச் செல்கின்றார். தந்தை நம்மை காப்பாற்றுபவராக, வழிகாட்டியாக இருக்கின்றார். அனைவரும் தனது பங்கை நடிக்கின்றார்கள். தந்தை ஒவ்வொரு கல்பமும் சங்கமயுகத்தில் வருகின்றார். இது கல்யாணக்காரி சங்கமயுகமாகும். நமக்கு இப்போது சுகம், சாந்தி இரண்டும் கிடைக்கின்றது. தந்தை கூட நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கின்றார். தந்தை கல்ப கல்பமாக தந்தை வந்து பிரஷ்டாச்சாரி பதித்த நிலையிலிருந்து சிரேஷ்டாச்சாரி பாவனமாக ஆக்குகின்றார். இப்போது தந்தை மூலமாக நாம் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகின்றோம். ஆத்மா அகாலமூர்த்தியாக இருக்கின்றது. சத்தியமானது ஒருபோதும் மறைய முடியாது. இப்போது பதித்த பாவனர் தந்தை வந்திருக்கின்றார். நம்மை நாம் ஆத்மா என புரிந்து தந்தையை மட்டும் நினைவு செய்யும் பொழுது நாம்
சதோப்பிரதானமாக ஆகின்றோம். நாம் அனைவரும் தந்தைக்கு தோழிகளாக, நாயகியாக இருக்கின்றோம். நாம் பல பிறவிகளின் அன்பான நாயகிகள். தந்தை ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் வருகின்றார். இது வெற்றி தோல்வியின் விளையாட்டாக இருக்கின்றது. தந்தை நமக்கு ஆரோக்கியம், செல்வம் தருகின்றார். தந்தை நமக்கு விதை மற்றும் மரத்தின் ரகசியத்தையும் புரிய வைக்கின்றார். தந்தை சிவன், தாதா பிரம்மாவாக இருக்கின்றார். ஆஸ்தியானது நமக்கு சிவ தந்தையிடமிருந்து பிரம்மா மூலமாக கிடைக்கின்றது. பிராமணர்களாகிய நாம் பிரம்மாவின் குழந்தைகள். தந்தை நாடக திட்டத்தின்படி நம்மை தத்தெடுத்திருக்கின்றார். இது நம்முடைய படிப்பாகும். தில்வாடா கோவிலில் நம்முடைய முழு நினைவு சின்னம் இருக்கின்றது. நமக்கு இப்போது ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கின்றது. நன்கு சேவை செய்யும் குழந்தைகளாகிய நமக்கு இந்த ஆன்மீக ஞானத்தை ஆன்மீக தந்தை நமக்கு தருகின்றார். அவரை சத்கதி தரும் வள்ளலாக இருக்கின்றார். சுகம் சாந்தியின் ஆஸ்தியையும் நமக்கு தருகின்றார். பதித்த நிலையிலிருந்து பாவனமாக புத்தியோகத்தை ஈடுபடுத்துவதே முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. இப்போது நாம் மிகவும் கவனமாக இருக்கின்றோம். எப்படி ஒரு வேலைக்காரனுக்கு எப்பொழுதும் சேவை மற்றும் எஜமானனின் நினைவு இருக்குமோ, அதுபோல உலக சேவாதாரி, உண்மையான சேவாதாரி குழந்தைகளாகிய நமக்கு தந்தை மற்றும் சேவையை தவிர எதுவும் நினைவு இருப்பதில்லை. இதன் மூலமாக ஏக்ரஸ்திதி, ஒரே ரசனை நிலையில் இருப்பதற்கான அனுபவம் நமக்கு ஏற்படுகின்றது. நமக்கு ஒரு தந்தையின் ரசனையை தவிர எல்லா ரசனைகளும் சுவையற்றதாகவே தோன்றுகின்றது. ஒரு தந்தையின் ரசனையின் அனுபவம் இருக்கும் காரணத்தினால் எங்குமே நமக்கு கவர்ச்சி போவது கிடையாது. இந்த ஏக்ரஸ்திதிக்கான தீவிர முயற்சியே அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டவராக நம்மை ஆக்கிவிடுகின்றது. நாடகத்தை சரியாக புரிந்து கொண்டு மாயாவின் பந்தனத்திலிருந்து நாம் முக்தி அடைகின்றோம். நம்மை அகாலமூர்த்தி ஆத்மாவாக புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்து நாம் பாவனமாக ஆகின்றோம். உண்மையான செய்தியாளராக ஆகி அனைவருக்கும் சாந்திதாமம், சுகதாமத்திற்கான வழியை நாம் காட்டுகின்றோம்.
இந்த கல்யாணக்காரி சங்கம யுகத்தில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நாம் நன்மை செய்கின்றோம். தந்தை மற்றும் சேவையின் நினைவு மூலமாக ஒரே ரசனையின் நிலையை அனுபவம் செய்யும் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்ட ஆத்மா நாம். நாசுக்கான நிலைமைகளின் பரீட்சைகளில் தேர்ச்சி பெற நம்முடைய சுபாவத்தை சக்திசாலியாக ஆக்கிக் கொள்ளும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.